வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து போயிட்டு வந்துடுறேங்க. அப்படிதான் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஐ பர்னியா இருந்தாரு, இப்போ வந்து விக்கி ப்ரோ சொல்ற மாதிரி ஷோ ஆஃப் பர்னியா இருக்காரு. இல்ல ஆக்சுவலா என்ன ஹைலைட், நான் என்ன நினைச்சிட்டேன்னா, நான் நீங்க இந்த ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, ஷாமி பேட் 8ங்க. இது நான் அன்பாக்சிங் போட்டிருப்போம். அன்பாக்சிங் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இனிஷியலாக இப்போதைக்கு இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் டெப்த்தான ரிவ்யூ வந்து கண்டிப்பா வரும். நான் என்ன நினைச்சேன், சரி மேலே டெம்பர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைங்க. இது மேல வர கிளாஸ் வந்து உங்களுக்கு அந்த நானோ டெக்ஸ்சர். ஆமா, ஓகேவா, நல்லா பரவாயில்ல. அதான் மேட் கிளாஸ் மாதிரி. மேட் கிளாஸ் மாதிரி டச் பண்ண எனக்கு நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கு. ஆப் டிராயரை வந்து நான் ஒத்து பார்க்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. என்னன்னா அந்த அலைன்மெண்ட் இஷ்யூ தெரியுதா, இப்படி ஒரு மாதிரி இருக்குல்ல, கிராஸா மட்டும் கிராஸா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமா, மேபி பக்கா கூட இருக்கலாம். என்ன வீடியோனே தெரியாம ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க சார். ஆமாங்க, இது தாய்க்கிழவி படம் பாத்தீங்களா? சென்ற வாரம் வந்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு, காமெடியா இருக்கு, கமல் சார்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு, படம் வந்து காமெடியா இருக்கு அப்படின்னாங்க. நான் இன்னும் பார்க்கல. அஸ்வத் ப்ரோ ஆனா சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ நல்லா இருக்கு பார்த்தோம் அப்படின்னு. நீங்க எதுவும் பாத்தீங்களா? நல்லா இருக்கா படம்? அதான எல்லா படமும் இப்போ இந்த ஃபோனை பற்றி பேசல. நம்ம ஃபோன் ரிவ்யூங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஸோ ஒரு படம் இருந்ததுன்னா அதில் எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கு பிடிக்காது, ஒரு சில இடங்கள்ல நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா படமும். அப்படி பார்த்தாலும் இது நல்லா இருந்தது, காமெடியா இருக்கு. அதாவது அதுலடா பிடிக்காத விட பிடிச்சது அதிகமா இருந்த மாதிரி. ஸோ இட் ஓவர் டேக்ஸ் அந்த மாதிரி. இல்லை காமெடி படமா எப்படிங்கிறேன். காமெடி தான், சினிமால காமெடி படங்கள் காமெடி இருக்கா? பரவாயில்ல. இதுல ஏதாவது இடங்கடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் நியூஸே என்னன்னா, ஆண்டவரை நான் இதை வந்து இந்த இடத்துல ஆண்டவரை தான் வச்சு இமேஜின் பண்ணி பார்த்தேன். சரி ஒரு காலத்தில் நமக்கு 1 கோடி ரூபா வருமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அடிச்சது லக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வீடியோவில் போட்டிருந்தாங்க. என்னன்னா நியூஸ் சேனல்ஸில் போட்டிருந்தாங்க. பஞ்சாபை சேர்ந்த விவசாயி ஒருத்தர் வந்து தன்னிடம் இருந்த துருப்பிடித்த இரும்பு டிராக்டரின் வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் எப்படி எஸ்பெஷன் ஆக்சுவலாக சின்ஸ் 32 3230 அந்த சேனல்ல வந்து ரெட்ரோ கண்டென்ட்ஸ்லாம் போட்டு விட்டுருக்கோங்க. அதுக்கான ஐடி இப்போ கீழே டுப்புக்குன்னு வரும். அதில் வந்து ரெட்ரோ வீடியோஸும் போடுவோம், அப்புறம் ரெட்ரோ ஃபோன். 3230 வந்து கான்செப்டே என்னன்னா, 3230ல இருந்து தான் நான் வந்து போட்டோஸ் அதிகமா எடுக்க ஆரம்பிக்கிறேன். நோக்கியா சரியா சொல்றாரு. ஸோ அந்த டைம் அது நோக்கியா 3230 ஃபோனு, அதில் 1.3 மெகாபிக்சல் கேமரா இருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் நான் வந்து போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிங்கிறனால அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அதுதான் வந்து அதோட அர்த்தமாக அங்கே வைத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சிவப்ரோவோட சேட்டைகள்லாம் இருக்கும். அதாவது அந்த அளவுக்குலாம் அங்கே என்ன சேட்டை இருக்கு, ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி சொல்கிறாங்க. உங்கள் மைண்டில் இருக்கிறதானே அங்கே பிரதிபலிக்கும், அதை சொல்கிறாங்க. ஓகே, அதாங்க அந்த மாதிரி இவர் என்னன்னா, அவர் வந்து அந்த பழைய டிராக்டரோட வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டதும் அந்த லான்ஸ் புல்டாக் HL12 அப்படிங்கிற டிராக்டர், அந்த பிராண்டே பார்த்துட்டு முன் வந்து உடனே அவங்களோட 1.25 crores கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்களா. ஏன்னா அது வந்து ரொம்ப பழைய இன்ஜினா. அதனால அந்த டிராக்டரை பார்த்ததும் அவங்க வியந்து போய் அந்த பிராண்டே முன் வந்து 1.25 நம்மகிட்டே இல்லடா, நம்மகிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன் வந்து காசு கொடுத்து அந்த இதை வாங்கியிருக்காங்க அவங்க கிட்டேருந்து. எங்ககிட்டயும் இதே மாதிரி ஏகப்பட்ட நோக்கியா பழைய டிவைஸ்லாம் இருக்கு. அதை என்னைக்கு ஆண்டவர் வந்து அது இங்கே இருக்கு, அந்த பிராண்ட் உயிரோடு இருக்கு, அவன் பொருளாக வந்து வாங்கிக்கிறான். நோக்கியா தான் செத்து போச்சு, பேர் தூங்கல, செத்து போயிட்ட. நோக்கியாக்குன்னு ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க. அது எப்பன்னா நாங்கள் ஏதாவது 1-2 ஃபோட்டோஸ் போடுறோம். ஏன் இப்போ ஆண்டவரே பார்த்தீங்கன்னா 0000 ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. பார்த்தா அது செம என்கேஜ்மெண்ட்டுங்க. அவ்வளோ பேர் கீழே வந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது ஓகே, இன்னும் நோக்கியா எங்கேயோ ஒரு சிலர் மனசுல உயிரோட இருக்கு. நோக்கியா உயிரோட தான் இருக்கு, எது மனசளவுல, பட் இது பிராண்ட் எங்க இருக்கு அதுக்காக. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக MWCல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து விதவிதமாக ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு ப்ராடக்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது கிம்பலோட வரும் ஹானர் ரோபோட். ஆனா இது வந்து பிராக்டிக்கலா வந்து பார்த்தோன்னா சூப்பரான ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபைண்டிங், ஹார்ட்வேர் ஒர்க்ல ஆமா, இன்னோவேஷன் ஆஸ்பெக்ட்ல மாஸ் தான். ஆனா எவ்வளவு பேருக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னும் போது அகைன் இது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த நீஷ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீஷ் ப்ராடக்ட் தான் இது. எல்லாரையும் போய் சேர்றதுக்கான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. உடனே இப்போ இது வந்தது இதுல கீழே வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் நமக்கு தான் தெரியும். ஹானர் இருந்து இதுக்கு உட்காந்து ஃபுல்லா டிசைன் பண்ணி இது மோல்டு எடுத்து அவங்க பண்றதுக்குள்ள அவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க. இப்போ ஹானரை கூப்பிட்டு இதெல்லாம் ஓகே, இதுலயே 2 கேமரா வர மாதிரி, இந்த இடத்துல இருந்து மேல லைட் வர மாதிரி, இந்த சைட்ல இது வர மாதிரி, பொருடா இதை பண்றதுக்கே நாங்க எங்க டீம் R&D 2 வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்கடா கிம்பலுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கஷ்டங்கண்ணா. சஜஷன்ஸ் வந்து எல்லாருமே ஈஸியா கொடுக்குறானுங்கடா. சரியா, இப்போ ஒரு பிராண்ட் வந்து நிஜமாவே மார்க்கெட்ல அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஷேரை அப்சர்வ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன சொல்லுங்க, இதே இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்க, சீக்கிரம் இது இங்க ரிலீஸ் பண்ணு, அது அங்க ரிலீஸ் பண்ணு, இந்த பிரைஸ்ல ரிலீஸ் பண்ணு. ஆமா, பிராக்டிகாலிட்டி ஒர்க்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி MWCல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் இப்போ டெக்னோலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் இருக்குது பார்த்துருப்பீங்க.
ஃபோன் வந்து அப்படியே சப்பையா ஸ்லேட்டு மாதிரி இருக்கு. நீங்க அதுல பின்னாடி அடிஷ்னலா மாட்டிக்கிட்டே இருக்கலாம், கேமரா ஸ்பீக்கரு அப்படியே அடிஷ்னலா மாட்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த இது கூட சூப்பரா இருந்துச்சு. நிறைய ஷோகேஸ் பண்ணி. யாரு டெக்னோ தானே? டெக்னோ. அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு துறப்போ. சரி அடுத்து யாரு? ஏன்னா LG G5 பண்ணிட்டான். மோட்டோ மார்ட்ஸ் 4 வருஷம் யூஸ் பண்ணி வித்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் முடிச்சிட்டாங்க, இதே வரும் எல்லாரும் முடிச்சிட்டாங்க. திரும்ப வந்து நீ பழச தூசி தட்டினா இது எப்படி இருக்குன்னு நான் திரும்ப சொல்றேன். நான் இதை அதாவது டெக்னோ பண்ணது நல்லா இருக்கானா நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா மற்ற இல்லை அவ்வளவுதான். பட் இது புதுசான்னு கேட்டா பழசு. அதுல அடுத்த வேதனை என்ன அப்படின்னா, இதை வந்து இப்போ பிறந்த பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு ஏதோ புது இன்னோவேஷன் நடந்த மாதிரி பாக்குறாங்க. இது ஆல்ரெடி 10 வருஷம் முன்னாடியே வந்து ஓஞ்சி போச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த 10 வருஷம் முன்னாடியே நிறைய பேர் வந்து அப்பயே ஃபோல்டபிள் போன்ஸ் எல்லாம் வேற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. கையில ரிஸ்ட்ல வாட்ச்லயே சுத்துற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நோக்கியாவும் ப்ரோட்டோடைப்ஸ்லாம் வச்சிருந்தான். 2014-15லயே ப்ரோட்டோடைப்ஸ்லாம் இருந்தது. அப்போ பாரு எத்தனை வருஷம் முன்னாடி. இப்போ கிராஃபின் OS வந்து ஆல்ரெடி இடையில ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. கிராஃபின் OS வந்து நாங்கள் ஒரு பார்ட்னர் வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா இத்தனை நாளாக கிராஃபின் OS வந்து பிக்சல் வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிக்சல் ஃபோன் வாங்கிட்டு பூட்லோட அன்லாக் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இப்போ நாங்களே வந்து ஒரு பார்ட்னரை வந்து எதிர்பார்க்குறோம் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா மோட்டோரோலா. சரியா, மோட்டோரோலா வந்துருது. சரி ஓகே, எனக்கு வந்து மோட்டோரோலா வந்து பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரல. மோட்டோரோலா இதுக்கு முன்னாடிலாம் வந்து மோட்டோரோலாவே இருக்கும்போது வாங்கி கஸ்டமரம் போட்ட ஆள் நான். அதுக்கப்புறம் மோட்டோரோலா வந்து கூகுள் கிட்ட போய் கூகுள் கிட்ட இருக்கும் போதும் வாங்கி நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன். சரியா, ஏன்னா மோட்டோ வந்து கூகுள் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு G, மோட்டோ X அந்த மாதிரியான சீரீஸ்லாம் லெனோவோ அக்வயர் பண்ணுவாங்க. லெனோவோ கிட்ட போயிடும். ஸோ லெனோவோ வந்து லெனோவோட்ட தான் இருக்கு. ஸோ இது வந்து ஓகே. இப்போ கிராஃபின் OS மோட்டோரோலா கூட வருது அப்படின்னா உடனே அதுக்கு வந்து கை தட்டலாம். இன்னொரு பக்கம் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்போ ஃபிளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாவே கிராஃபின் OS வருதுன்னு பார்ப்போம். ப்ரீ இன்ஸ்டால்டாவே கிராஃபின் OS-ஓட மோட்டோரோலா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னா, இதுல பூட்லோடர் அன்லாக்கிங் எப்படி இருக்கும்? இதுக்கு வந்து அப்போ இதோட நேட்டிவ் ஃபிளேவர் என்ன அப்படின்னா கிராஃபின் OS. கிராஃபின் OS அப்படின்னா டீகூகுள்டு, இல்லாட்டி மைக்ரோ G வச்சு ஒர்க் பண்றது. சரியா, மைக்ரோ G வச்சு ஒர்க் பண்றது. அப்போ இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, நான் அதுக்காக பிக்சல் தான் பெஸ்ட்னு சொல்ல வரல. பிக்சல் ஃபோனுக்கு தான் கிராஃபின் OS எல்லாமே இப்போ இருக்கு, ஈஸியாவே கிடைக்கும். நீங்க கிராஃபின் OS சைட்டுக்கு போனீங்கன்னா எல்லா பிக்சல் மாடலும் லிஸ்டிங்ல இருக்கும். டப்புன்னு ஃபிளாஷ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். பிக்சல்ல ஈஸி தான். இப்போ என்ன ஹைலைட்னா, எனக்கு தேவைன்னா நான் டீகூகுள்டா யூஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு திரும்ப ரிவர்ட் பண்ணணும்னு நினைச்சா நான் வந்து என்னோட பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கே ஓடி வந்துருவேன். பட் இங்கே நான் போனேன் அப்படின்னா மோட்டோரோலா ஃபோன் தான், மோட்டோரோலாவோட ஃபோன் ஹார்ட்வேர் இவங்க யூஸ் பண்ணி அதில் டிஃபால்ட் பூட்டிங் OS என்னன்னு பார்த்தா கிராஃபின் OS-ஆ இருக்கும். இதுல என்ன ஹைலைட்னா, இதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் தின்னுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் இதுல இருக்கிறது வந்து ஒரு டீகூகுள்டோ இல்லாட்டி மைக்ரோ G ரிலேட்டடான ஒரு AOSP இமேஜ்ங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் மோட்டோரோலா கிராஃபின் OS அப்படின்னு ஒன்னா இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஏதோ நார்மல் ரெகுலர் ஃபோன் நினைச்சுக்கிட்டு அப்படியே குதிச்சுக்கிட்டாங்க ஓடினாங்கன்னா தெரியல. ஏன்னா இப்போ இந்த கூகுள் டேட்டாஸ் எல்லாமே வந்து இவந்தோ அதுலயும் வரும் தானே? வரும். அதுல எப்படி பண்ணிக்கணுமா? வரும். எப்படி வரும்னா மைக்ரோ G வழியா வரும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, நீ வந்து நிறைய விஷயங்கள் அதில் அட்வான்டேஜும் என்ஜாய் பண்ணலாம். நான் என்ஜாய் பண்ண முடியாதுலாம் சொல்ல, சூப்பரா இருக்கும். எப்படின்னா, என்னை யாரும் வேவ் பார்க்க கூடாது, என்னோட டேட்டா யாருமே ஃபெச் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் பேர் வந்து பார்த்தோன்னா இருக்கிற ஊர்ல இருக்க கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சு சொல்லலாம். வாட்ஸ்அப்லாம் கூட வேணாம், அவங்க கூட பரவாயில்ல. இப்போ என்னமோ இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் எங்கேயோ போயிட்டு இருக்கு. மெட்டா கிளாஸ் வேற என்னடானா எல்லாரும் பாத்ரூம்லயும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாத்தியாலே எனக்கு ட்விட்டர்ல நியூட் போட்டோஸ் அவ்வளோ பார்க்குறோங்கிறாங்க. அவங்க நியூட் சீன்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒன்றுமே புரியலங்கிறாங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ். ஏன்னா அங்கே அப்படியே வருது. அவங்களுக்கு வந்து அல்காரிதம் எப்படியானா, இப்போ ஒன்றுடா ஒருத்தவன் வந்து எங்கேயோ ஹாலிடேக்கு போயிருக்கான், யாரோ எங்கேயோ போயிருக்கான், ஏதோ ஒரு அடல்ட் ஏரியாக்குள்ளே போயிருக்கான், அங்கே போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கேன். அப்போ சும்மா மெட்டா கிளாஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுக்க, ஹே மெட்டா அப்படின்னு கூப்பிட்டா அது வேக் ஆகிட்டு அது பார்த்துக்கு சீனை ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே சீனை ஃபுல்லாக அது பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த க்ரீன் கலர் பேட் என்ன அப்படின்னு கேட்டனா அது பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உடனே ப்ராசஸ் பண்ணி க்ளவுட் போய் ப்ராசஸ் ஆகி உடனே ரிப்ளை பண்ணும் அது உனக்கு. அந்த கிரீன் பேட் என்னன்னா, பொதுவாக அது வந்து சாஃப்ட் பேட் மாதிரி, அது குழந்தைங்களுக்காக வைப்பாங்க, கீழே விழுந்ததுவாங்க, அந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கோம் உன்ட்ட. அப்போ என்ன அர்த்தம், இந்த சீனை அது பார்த்தா தானே சொல்ல முடியும். அப்போ என்ன இது மெட்டா கிளாஸ் ஆன்ல இருக்கிறனால இவனுக்கு எங்கெல்லாம் வருவாங்க, எல்லாமே அப்படியே வந்துகிட்டு இருக்கான். எல்லாரும் வீட்லயும் என்ன பண்றாங்க, என்ன எது எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இவங்க சர்வருக்கு வரும்போது இவங்க ஒரு அல்காரிதம் வச்சிருக்காங்க. பொதுவாக என்ன பண்ணுமானா, ஃபேஸை பிளர் பண்ணிட்டு மீதி தெரியும், அந்த மாதிரி பிளர் ஆகி வர மாதிரி தான் அல்காரிதம் இருக்கு. ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான லைட்டிங் சீன்ஸ்ல எல்லாம் ஃபேஸும் பிளர் ஆக மாட்டேங்குது, எல்லா டீடைல்ஸுமே எங்க கண்ணுக்கு வந்து போகுது. மார்க் ஜுகர்பர்க் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கறாங்க. இதுல வந்து என்னன்னா, இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. காக்கி சட்டை படத்துல மனோபாலா எல்லாமே உங்க கண் முன்னாடி தான் நடக்குது அப்படின்ட்டு மாட்டிப்பாரு. என்னடா பண்றீங்க செக். ஏங்க இந்த ஒர்க் பண்றவங்களே பாத்தீங்கன்னா லேப்டாப்ல முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்களேங்க. இல்லடா, இப்போ வர லேப்டாப்ஸே அதனால தானே அந்த ஷட்டர் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சில பேர் பொட்டெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சிருப்பாங்க. அதனால தான் ஸ்கோர் கார்டை காட்டினீங்களே 173 12 ஓவரில் அடிச்சு நொறுக்கிருக்கானுங்க. 303. இவர் ட்ரீம் கிரிக்கெட்ல ஆடுவாருங்க, இது அதை ஆடி வச்சிருக்கானுங்க. ட்ரீம் கிரிக்கெட்ல 20-21 பால் அடிக்கலாம். இப்ப சப்வே சர்ஃபர் நாங்க போன வாரம் சொல்லியிருப்போங்க, ஆடா போட்டு சாவடிக்கிறாங்க. ஒரு வாட்டி நான் அவுட் ஆட்டேன்னா ஆட் வந்துருது. ஆனா அது ஒரு நல்ல விஷயம் தான். நான் அதுக்கப்புறம் அந்த கேமை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆமா,
ஆப்வியஸா நான் அந்த கேமை க்ளோஸ் அப்படி பண்ணிடுவேன். அதனால ஒரு 5 நிமிஷம் வரும்போது விளையாண்ட மாதிரி. அதுல வந்து நான் பாம்பர் ஏஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சேன் ஆடுனால. ஆமா. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. எதுக்கு அப்படி சொல்ல வரேன்னா, வேர்ல்டு வார் ரிலேட்டட் ஒரு கேமு. ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 லெவலுக்கு வந்து ஆட் வரல. அப்புறமா வந்து ஒரு லெவல் முடிச்சா ஆட் வரும்னு சொல்லிச்சு. ஓகே. அதுக்கு வந்து நீங்க மினிமம் 199 பே பண்ணீங்கன்னா ஆட் வராது. அவ்வளவு. அண்ணா ட்விட்டர்ல எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. அது இந்தியாவில் மட்டும் தான் பிளாக் பண்ணிருக்காங்களா? நீங்க வந்து அதான் VPN போட்டு பார்க்கலாம்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேற இல்ல எதுக்கு சொல்றேன்னா, புக்மார்க்கெல்லாம் போச்சு அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆண்டவரே, இது என்ன போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து ரொம்ப பரவலா இருந்துச்சு. அதாவது உங்க சிம் கார்டு இருக்கிற ஆனா எனக்கு ஆக்டிவா தான் இருக்கு எல்லாமே. வாட்ஸ்அப், டெலிகிராம், அப்புறம் வந்து வாட்ஸ்அப், டெலிகிராம் தான் மேஜரா சொல்லிருக்காங்க. அது வந்து லிங்க்டு அக்கௌண்டா வந்தா அது வந்து 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க லாகின் பண்ணிட்டே இருக்கணும். அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல. இல்ல இப்ப நம்ம சொன்னனால நீங்க சொன்னீங்க உடனே நடக்குது அப்படின்னு. உடனே நடக்குதுன்னா இதுக்கு மேல நான் என்ன பண்றேன்னு நினைக்க தெரியல. எனக்கு டார்ச்சர். நான் வாட்ஸ்அப் போட்டு போயிடுவேன் நான். அந்த கர்மத்தை ஒழிச்சு கட்டலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ப்ரோ வாட்ஸ்அப் மேல மட்டும் உங்களுக்கு இவ்வளவு வன்மம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வன்மம் வர மெயின் காரணம் என்னன்னா, நான் உட்காந்து ஒரு தடவையும் எனக்கு நொட்டுறதுக்கு க்ளவுட் பேக்கப் எடுத்து என்னோட ஸ்டோரேஜ்லேயே போட்டு நான் திரும்ப ரீஸ்டோர் பண்றேன்னு செத்து போய் அது ரீஸ்டோர் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகி 3 மணி நேரம் ஆகும்போது 98% ரீஸ்டோர்டு அப்படின்னு வரும்போது எரர் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கும் போது எனக்கு அது பரவாயில்லைங்க. ஆண்ட்ராய்டுக்குள்ள மட்டுமே சுத்திட்டு இருக்கேன். இவரெல்லாம் ஐபோன் டு ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டு டு ஐபோன்லாம் செத்தாங்க. மாத்துறதுக்குள்ள எனக்கு போனே வேணாம். ஏன்னா ஒரு சில யாரோ நம்ம செட்ல சொன்னாங்க, நிறைய பேர் இருக்காங்க இது ஐபோன் வாங்கிட்டாங்க, மைக்ரேட் பண்ண முடியலங்கிறதுக்காக ஆண்ட்ராய்டுல என்ன வாட்ஸ்அப் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்மளுதான் சாய் பிரசாந்த் யாரோ சொன்னீங்க அந்த கான்டெக்ட் தான் சொல்றேன். ஆமா சொல்ல இதெல்லாம் வந்து வேலைக்காவது ஆணி. அதனாலதான் எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த அளவுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா சீரியஸா சொல்றேன் கொரட்டைக்கே போயிடுவேன் நான். ஏன்னா அதுல வந்து கிளவுட் பேஸ்டா தான் இருக்கு. அதை வச்சுப்பேன். காமனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில பேசுறதுக்கு அதுக்கு போயிடுவேன். எப்பயும் மாதிரி டெலிகிராம் இருக்கும். டெலிகிராமும் கிளவுட் பேஸ்ட். லூசுங்க. எனக்கு ஆக்சுவலா இந்த பர்பஸே புரியல. அமேசானுக்கும் ஃபிளிப்கார்ட்டுக்கும் நான் வாட்ஸ்அப் ஆக்சஸ் கொடுத்தனா என்ன, அவனுக்கு எதுக்கு ஓடிபி வாட்ஸ்அப் பண்றானுங்க? வாட்ஸ்அப் வந்து அவங்க கூட பேசி டீல் பண்ணிக்கிட்டான். அதுதான் அவன் மண்ணாட டீல் பண்ணிக்கிட்டானா. எனக்கு எஸ்எம்எஸ்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு அதுக்கு பேக் இருக்கு, சிம் கார்டு இருக்கு, அதுல ஓடிபி பண்ண வேண்டியதானே. அதுல ஓடிபி வந்து வராது. திருடிடுறாங்களா? வாட்ஸ்அப் வந்து செக்யூரிட்டா இருக்காமா? வாட்ஸ்அப்ல வந்து அப்படி இல்ல, எஸ்எம்எஸ் தெரியாம டெலிட் ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சுன்னா வாட்ஸ்அப்னா கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம்ல. அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். வாட்ஸ்அப் ஈஸியா ரீச் பண்ணி வாங்கிக்க முடியுதா? அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். ஓகே குட் ப்ரோ. 2020 எங்க அப்பா வந்து அந்த ரேஷன் கார்டு போட்டோ என்கிட்ட கேட்டாரு. நான் அனுப்பி விட்டுருந்தேன். அது என் போன்ல இப்ப இல்ல, உங்ககிட்ட இருக்கா? அதோ உடனே அனுப்புறேன் ப்ரோ அப்படின்னு அனுப்புவேன். ஒரு வாரம் போயிடுச்சுன்னா இவர் அனுப்பின டேட்டாவை நான் டவுன்லோட் பண்ண முடியாதுங்க, நீ மறுபடியும் போய் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வா. இதனாலதான் என்ன ஆகுதுன்னா, கொரட்டை பரவாயில்ல. அது ஏன்னா அரட்டைன்னு சொன்னா அதுக்கும் சங்கிங்கிறாங்க. நீங்க யார கொரட்டை இல்லைங்க, அரட்டை தாங்க ஆப் நேம். அப்புறம் கொரட்டைன்னு போய் தேடிட்டு இருக்க போறாங்க. இல்லடா கடுப்பா இருக்குடா. நேத்து என்னடான்னா, நான் எப்பயும் போடுற மாதிரி தாங்க போட்டோ போட்டேன். பிக்சல்ல வந்து அகைன்ஸ்ட் த சன் அப்படின்னு போட்டிருக்கேன். அது பிக்சல்னு நான் சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா, 10:30 மணிக்கு வந்து எம்பார்கோ லிஃப்ட் ஆகுது. நான் காலையில 10:30 மணிக்கு போட்டிருக்கேன். அது நைட் 10:30 தான் எம்பார்கோ லிஃப்ட் ஆகுது. அதனால எந்த போன் நான் போடல. எடுத்தது வந்து அகைன்ஸ்ட் த சன் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஏங்க மீனிங் நீங்களா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அகைன்ஸ்ட் த சன்னா சன்னுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அங்க எதுவும் இல்லடா. நம்ம மக்களுக்கே தெரியும்டா. ப்ராப்பர் கான்டெக்ஸ்ட் அதை வந்து புரியுற விதத்துல பிரைன் இருக்கவங்க படிக்கும்போது ப்ராப்பரா இருந்தா ஓகே. போட்டோவுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு, அவர் கேமராவை பத்தி தான் அதிகமா போடுறாரு, போனை பத்தி தான் போடுறாரு போது கான்டெக்ட் தெரிய வேணாமா? அங்க வந்து சம்மதமே இல்லாம எனக்கு தெரியும்டா நீ சங்கின்னு ஒருத்தன் போட்டான். எனக்கு என்னன்னா அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல அகைன்ஸ்ட் த சன்னை வந்து இப்படியும் பார்க்க முடியும்ன்றதை பார்க்கும் போது வேற லெவல்யா அப்படி இருந்தது. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, நான் அதை கேட்டேன். ஏங்க அப்ப பேசாம என்ன பண்ணுங்க, நம்ம தான் சமைச்சர் கேள்வி இருக்கு, பேசாம புக்ல போயிட்டு சயின்ஸ் புக் எல்லாத்துலயுமே சன்னுங்கிற இடத்துல எல்லாம் டிஎம்கேன்னு போட்டுருங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. அப்ப நாங்க என்ன ஆயிடும்னா, இனிமே நான் கரெக்டா சொல்லுவேன்ல. எவ்வளவு அந்த மடை மாத்தி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏடா அப்ப ஒரு சில பேர் கேப்ஷன்ல சன் கிஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ பக்கத்துல போட்டோ எடுத்துப்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? டிஎம்கே உங்களுக்கு முத்தம் கொடுத்துச்சான் வேற என்ன? ஏங்க ஆக்சுவலா போன வார நியூஸ்லயும் இது வந்துச்சு. அப்படியா? போன வார நியூஸ்ல நம்ம இப்படி போட்டோ எடுத்தோம், இப்படி காட்டும்போது அப்படின்னா அதுக்கு ஓட்டு போட்டுருவாங்கடா அப்படின்னு. நான் வந்து இங்க சூப்பர் ப்ரோன்னு போட்டிருந்தேன் ஒரு இதுல. சூப்பர் ப்ரோ நல்லா பேசுறீங்க அப்படின்னு போட்டிருந்தேன்னா, அது கீழே காங்கிரஸ் ப்ரோன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. உடனே ஐயோ நான் இப்படி போடலையா, இப்படிதானே போட்டிருந்தேன். அந்த அளவுக்கு சம பண்ணா போயிட்டு இருக்கு ட்ரெண்ட். ஒரு பிக்சலுக்கு நான் சாம்பிள் ஷேர் பண்ணது இது குத்தமா? நீங்க கேப்ஷன்ல அப்படி போட்டிருக்க கூடாது. என்னது எலெக்ஷன் முடியற இனிமே யாருமே அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அப்படிலாம் கிடையாது. அது அப்புறம் என்னடா சுதந்திரம், நான் என்னடா போட்டு வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கான்டெக்ட் இருக்கிறதே தெரியாம நான் வந்துட்டு இருந்தேன்டா. சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு தோணுது என்னடா இது அப்படி இருக்கு. எனக்கு எவ்வளவு கிரியேட்டிவா இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ற வாரம் பாத்தீங்கன்னா கேலக்ஸி வாட்ச்ல வந்து ஸ்னாப் டிராகன் வியர், அதான் ஸ்னாப் டிராகனோட ப்ராசஸர் வந்து பயன்படுத்துவாங்க. நல்ல காலகாலமா ஸ்னாப் டிராகன் ஒரு பக்கம் இருந்தது, எக்ஸினாஸ் சிப்போ இருந்தது.
ஸ்னாப்டிராகனோட சிப்பையும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ம். ஸோ அதுலேயே வந்து இப்போ இவனுங்க எலிட் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு போய் அங்கேயும் சொல்லிக்கிட்டாங்க. வாட்சில் உங்களுக்கு 2 GB ரேம் வேணும்னா 25,000 ரூபாய், 4 GB ரேம் வேணும்னா 50,000 ரூபாய், அதுக்கும் மேலே ரேம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொத்து 10 ரூபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாட்ச் அல்ட்ரால அதனால ஸ்னாப்டிராகன் பேஸ்டான ப்ராசஸ் வரும். ஏதோ பண்ணுங்க. சரி, நாளை பின்ன ஏதாவது ஒரு ஆப் மட்டும் ஓவர் கண்ட்ரோல் எடுத்து அதனால CPU ஃபுல் ஃப்ளோஸில் ரன் ஆகிட்டு இருந்து பேட்டரி ட்ரெயின் ஆகி கை தீஞ்சு போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னென்ன சொல்றீங்க? ஆமா, ஆகிறதுக்கான யூஸ் கேஸ் இருக்குன்னா இப்போ உங்க வாட்ச்லாம் ஹீட் ஆகுமா? ஹீட்லாம் ஆகாது. ஆனா பரவாயில்ல. அதுக்கு ரீசனையும் சொல்லிடுறேன். நான் இந்த வாட்சை ஆக்டிவிட்டி ட்ராக்கரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்போ பாரு கனெக்ட் பண்ணி இதில் கால் அட்டன் பண்ணுறது, இதில் எல்லா ஆப்பையுமே ஆக்டிவைஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது, அது எல்லாமே இதில் நோட்டிஃபிகேஷன் வருது, இது ஒய்ஃபைல கனெக்ட் ஆகுது, இது எதுவுமே பண்ண மாட்டேன். இல்லை, இன்ஸ்டாகிராமில் வேற வாட்ச் வழியாக படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் படம் போட்டு காட்டிட்டு இருப்பாங்க. ஏன்டா இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கப்ப நான் ஏன்டா அந்த குட்டி ஸ்க்ரீனில் போய் படம் பார்க்க வந்திருக்கான். புது அப்டேட் ஃப்ரம் யூடியூப். என் மொபைலில் தேடினா வரல. ஷார்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்களாம். ஷார்ட்ஸை வந்து தனியாக யூடியூப் ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப் விட்டுடலாம் அவங்க. அப்படி கூட பண்ணலாம். அதாவது நம்ம மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப்ல வரவே கூடாது. கர்மம் பிடிச்சவனுங்க 2 வீடியோ சர்ச் பண்ணா பெரிய வீடியோ 2 வருது, அதுக்கப்புறம் 4 ஷார்ட்ஸ் வருது. அதில் பார்த்தா அப்படியே டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிடுது. லீடரோட டீசர் வந்திருக்குங்க. ஓ சரி, அஃபிஷியல் அப்படியே நாங்கள் லைவ் இதில் போடுங்க பெரிய ஸ்க்ரீனில். லீடருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருங்க லெஜண்ட் சரவணன் அவர் நடித்த டீசர் வந்திருக்கு. நீங்கள் ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்போ தான் பார்க்க போகிறோம். யார் ட்ரெய்லர் கட்டி யார் முரட்டா பண்ணியிருக்காங்கல்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசேரி எங்கள் ஆள் அவ்வளோ பேசவே இல்லையாங்க, அவருக்கு ப்ரெசன்ஸும் இல்லை ட்ரெய்லர்லேயே. அது நல்ல ஐடியாடா என்ன கேட்டா. ஏன் தெரியுமா, தாய் கிழவி இருக்குல்ல, அதில் ராதிகா வரதே மொத்தமே ஒரு 10 சீன் தான் இருக்கும். ஆமாம், ஆனால் அவங்கள வச்சு தானே ஃபுல்லாக வருது. ஏன் அப்படின்னா இப்போ இவர் லீடர்னு வச்சுக்கடா, இந்த கான்டெக்ட்லயும் நம்ம படத்தை பார்க்கறதே இல்லை. ஹீரோன்னா அவர் வந்து இந்த ஃப்ரேம்லேயும் அவர் தான் இருக்கணும், அடுத்த ஃப்ரேம்லேயும் அவர் தான் இருக்கும். அங்கே யாரா கக்கூஸ் ரஜினி கமல் படங்கள்லாம் அப்படிதாங்க இருக்கும், எல்லாத்துக்குமே அவங்க தான் இருப்பாங்க. அதுவே போர் அடிக்குதுங்கிறேன் ஒரு பக்கம். ஓகே, சில சமயங்கள் என்ன தோணுதுன்னு சொல்றேன்டா, காலா வந்து எப்படிப்பட்ட படங்கிறது சப்ஜெக்டிவா இருக்கலாம், பட் அதுலயே ரஜினி எப்ப பாரு இருக்க மாட்டாரு. காலா வந்து எனக்கு நான் சொல்றேன் ப்ராக்டிக்கலா எனக்கு பிடிச்சது. ஏன்னா வேங்கமாவும் ஒத்தையில நிக்கிறேன்டா அப்படின்னும் போது அவருக்கான சீனு நினைச்சிட்டு இருந்தா அங்க ஒரு பையன் தான் வந்து அடிப்பாரு. ஓகே, எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது. அவர் வந்து கேங்ஸ்டரே தான் எல்லா கத்தியும் எடுத்து எங்க போறது, அவர் சைலண்டா இருப்பாரு. அவங்களோட படையை வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. நான் சும்மா அதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது, அதனால நான் சஜஸ்ட் பண்றேன் இந்த இடத்துல. எப்படின்னா இப்ப இந்தியன் படத்துல வந்து கமல் மாசா இருக்காப்லையா, அப்படி டக்குனு வந்து 6 பேக்லாம் வரும், சூப்பரா இருக்கும். ஆனா இந்தியன் 2 தான் சொல்றேன், 2வே ஆள் அவர் மாசா இருக்காரு. அந்த 6 பேக்லாம் வர சீன்லாம் இருக்கு. நிறைய பேர் அதை கிரிஞ்சு ட்ரோல் கூட பண்ணலாம். ஆனா இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம், ஹேண்ட் பிக்டா நிஜமாவே வந்து நாட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனை இவர் அட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வந்த இடத்துல இவர் நின்று இவரை சுத்தி அந்த பசங்க இருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கும்? ஐயோ, இவர் விஜயகாந்தோட ரமணா, அது அப்படி ஒரு பிளாட். ரமணால இவரும் அடிப்பாருடா, பட் மத்தவங்களும் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா நான் இங்க என்ன சொல்றேன்னா, இவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு மாதிரி இருக்கும்போது ட்ரெயின் பண்றது யூஸ் பண்ணுவாரு. யங் மைண்ட் வந்து அவர் யூஸ் பண்ணி அங்க பிடிப்பாரு. ஆனா ஃபைட் எல்லாம் விஜயகாந்த் தான் போடுவாரு. விஜயகாந்த் பாக்கிறதுக்கு வேற லெவல்ல இருப்பாரு. அது அவ்வளவு ஏஜ்டா விஜயகாந்த் அந்த படத்துல 40ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அவரை பாக்குறதுக்கு. சரியா, அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. இங்க இவருக்கு 90ஸ்ல நீங்க சொல்லிவிட்டு இவர் வந்து அடிச்சிட்டு இருக்காருன்றதுக்கு பதில் இவர் ட்ரெயின் பண்ண பசங்க பழகுறாங்க, நடுவில் வந்து இவர் மாசா நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அந்த மாதிரி என்ன ஆகுனா, இப்போ இதுல எனக்கு அப்படிதான் இருந்தது. தாய் கிழவிலையும் என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ஒரு பர்சன், அதாவது ராதிகா அப்படிங்கிற அந்த பர்சன் அவங்கள பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ அவங்க பசங்க உள்ள வந்து இப்ப நடக்கிற ஜோக்கு எல்லாமே யாரு, அவங்க பசங்க, அவங்க அம்மாவுக்காக. மரத்தோட கிளைகள் தான் எல்லாமே. அந்த மரம் யாருன்னா ராதிகா அப்படின்னும் போது அவங்களோட பிரசன்ஸ் அங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து முடியாம இருக்காங்க அப்படின்னா படுத்திருப்பாங்க அப்படியான்னு. ஆனா சுத்தி நடக்கிறது எல்லாம் எதை பேஸ் பண்ணி அவங்களுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸ். என்ன படுத்திருக்குது, இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸா புரியுதா? ஆனா ஹைலைட் என்னன்னா அவங்க தான் அந்த ஆணிவேர். அவங்கள வச்சுதான் கதை ஃபுல்லா போய்கிட்டு இருக்கும். அதுக்காக எப்ப பாரு ஆணிவேர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும், மீதி பேரெல்லாம் பின்னாடி மறைஞ்சிருப்பாங்க அப்படின்னா அது எப்படி? பரவாயில்ல. இந்த மாதிரியான படங்களே எனக்கு வர வர போர் அடிச்சு போச்சு. சும்மா எங்க திரும்பினாலும் இந்த சீன் பார்க்கல, இந்த உள்ள வரைக்கும் போய் தண்ணி குடிச்சு திரும்ப வர அதே ஒண்ணு இல்லைங்க. நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தது ஹாஸ்பிட்டலோட வராண்டால நடந்தது. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்து ரூம்குள்ள போயிட்டாங்க. ஆனா அங்கேயும் அதே ஆள் தான் நின்றுட்டு இருப்பாரு. நாங்க கூலின்னு ஒரு படம் பார்த்தாங்க. ஃபைட் சீன் நடக்குது செகண்ட் ஹாஃப்ல. ஐயா டைம் என்ன, எப்ப கிளம்பலாம்? ஃபைட் சீன் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு அந்த மேன்ஷன்ல. ஒரு டோரை உடச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. ஐயோ, அது வந்து எப்படின்னா, நான் சொல்லிட்டேன் காலிஷா அப்படின்னு தாரி தரிகர தத்தித்தும். அங்க ஒரு ஸ்லோ மோஷனு அவங்க வராங்க, அதுக்குள்ள இங்க பாப்கார்ன் பார்த்தா அதுக்குள்ள காலி. எங்க ராகவண்ணன்ல யோ பாப்கார்ன் எங்கயா அப்படின்னு அவரு வர.
அது ஒரு மொரட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனா இப்போ நீங்க தாய் கழுவி எக்ஸ்பிளைன் பண்ணதே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அந்த படம் கண்டிப்பா பார்ப்பேன். என்னது iPhone 17e சூப்பரான எவ்வளவு பெரிய புரட்சி நடந்திருக்கு. 65,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குதுங்க. சீரியஸா சொல்றேன், ஆப்பிள நான் பாராட்டியே தருவேன் இந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா சாம்சங்ல அன்பாக்சிங்கே நடந்து முடிஞ்சு எல்லாமே கோளாறாகி என்னென்னமோ நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இந்த போன் டைனமிக் ஐலாண்டோட வரும்னு சொல்லி உலகமே நம்பும்போது நாச்சோட வந்திருக்குன்னா அப்போ கொஞ்சம் கூட இனிமையெல்லாம் கூட லீக் ஆகாம நேரா வந்து லான்ச் ஆகுதுன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல புத்திசாலிங்க எல்லாரும் சரியா என்ன விதத்துலன்னா எனக்கு சிரிப்பு அதுதான். இதுல A19 சிப் இருக்கும், அது இல்லைன்னா அப்புறம் ஏன்டா மதிக்க போறான். ஏன்னா A18 சிப்போட தான் அதை வாங்கிக்கலாமே, 16E வாங்கிப்பேன். திரும்பி A18 சிப்போட 17 எதுக்கு லான்ச் பண்ணணும்? கரெக்டா? ஏன்னா இவன் வேற எதுலையும் வித்தியாசமே காட்ட முடியாது. இவன்ட்ட என்ன இருக்கு இப்ப? எங்க அடிச்சும் பத்தாச்சு உரிச்சும் பத்தாச்சு உள்ள ஜெமினி இருக்கு, அவ்வளவுதான். என்ன இது? அப்போ அப்புறம் என்னத்த நான் யூனிக்னஸ் காட்ட வேற முடியும்? எதுவும் கிடையாது. அதே தான் ஒரு அந்த லாஸ்ட் இயர் இருந்ததாங்க உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுல வந்து ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கு. உங்களோட ஆன்சருக்கு நான் வெயிட் பண்றேன். இந்த வீடியோ கீழே நான் பாத்துக்கிறேன். 17E பிக்சல் 5 இது 10A அடிச்சுக்கிறாங்க சரியா? ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன தாட் இருக்கோ நீங்க அதை சொல்லலாம். 17E மட்டும் நம்ம ஓகேன்னு அப்படி கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூஎஸ்பி இருக்கும். ஸோ அந்த யூஎஸ்பியோட நீங்க சொல்ல முடியும் அப்படின்னா தாராளமா சொல்லுங்க. இது கடையில் என்னடான்னு பார்த்தா சாம்சங் வந்து 10 பிட் பேனல் எங்கேயுமே சொல்லல சரியா? இவங்களாம் ஒன்றத்தை கிளப்பி விட்டுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இது வேற எல்லாரும் நம்பி ரிவ்யூல வரைக்கும் பேசியிருக்காங்க. 10 பிட் பேனல் அற்புதமா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்குங்க, வீட்டுக்கு வெளியில வச்சாங்க, எங்க அம்மா மேல இருந்து மூஞ்ச பார்த்து அவங்க பாத்தீங்கன்னா பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது ரிவ்யூவர்ஸ்க்கு வந்தது காரணம் என்னன்னா நடுவில் இருந்த மார்க்கெட்டிங் டீம் தான் அவங்களுக்கு அதெல்லாம் சொன்னது. நான் கரெக்டா? இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தேன்னா அந்த 10 பிட் பேனல்னால என் வாழ்க்கையில தான் மாறிச்சான்னு கேட்டேன் அப்படின்னா அது ஒரு ஸ்பெக்கா பார்த்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இதுக்கு தான் நிறைய தடவை என்ன சொல்றேன் அப்படின்னா சில இடங்கள்ல வந்து எக்ஸைட்மெண்ட் ரியலாவே இருக்கும். இப்போ ஒரு பொருளை நான் பாக்குறேன் எக்ஸைட் ஆறேன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கனால எக்ஸைட் ஆறேன். அதனால நான் எக்ஸைட் ஆறேங்கிறதுக்காக இப்போ வீடியோல நான் எக்ஸைட் ஆறேன், என்ன பார்த்துட்டு ஒரு எக்ஸைட் ஆறு நம்ம வாங்கி ஆகணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது சரியா? இப்போ அது என்னோட எக்ஸைட்மெண்ட் ஏன்னா எனக்கு பிடிக்காதனால நான் எக்ஸைட் ஆறேன். இதை தாண்டி எல்லா ப்ராடக்ட்டுமே நான் எக்ஸைட் ஆக முடியும், அது நடிக்கிறது சரியா? அப்போ உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் எக்ஸைட் ஆகிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தோம்னு ஏன் அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு டைம் வந்து நிஜமாவே இப்போ நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஃபிளாப் ஆயிடுது, ஒரு டேட்டா தப்பா இருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாம எக்ஸைட் ஆயிட்டு இருந்தியான்னு ஆயிடும், அசிங்கமாயிருதுல்ல. இப்போ நான் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆனால் போடுறேன், அதில் பார்த்தா எல்லாருமே 10 பிட் தான் கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பெரிய யூடியூபர் தான், அவர் வந்து கிளியர் 10 பிட் பேனல் ப்ரொவைட் பண்ணுறாங்க சாம்சங் அப்படின்னு. ஓகே, டெக்னிக்கல் ஸ்பெக் வந்து நம்ம எல்லாத்தையும் உடச்சி உள்ளே போய் பார்க்க முடியாது, அது வந்து பிராண்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும். பட் இருந்தாலும் இதை வந்து குறை சொல்கிறேன்னா சாம்சங் தான் குறை சொல்லணும், அவனுக்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். குறை சொல்கிறோம் சொல்ல வேற விஷயம், எனக்கு தெரிஞ்சு வந்து பிரில்லியண்டான ஒரு விஷயம். இதை வந்து அசிங்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம். சாம்சங்கில் வந்து அந்த 8 பிட் பேனல் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு 10 பிட்டாக காட்டும். பட் ஆனால் ஆக்சுவல் ஹார்ட்வேரில் பார்த்தா 8 பிட் தான். பட் ஆனால் அது 10 பிட்டாக காட்டும். ப்ராக்டிக்கலி நம்ம யூஸ் பண்ணும்போது 10 பிட்டாக தான் காட்டும். அது அப்படியே டிராஸ்டிக்காக பெரிய சேஞ்சஸ் வருது. அப்புறம் அப்போ அந்த ரெட் கலர் வந்து செமையாக காட்டும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. லைட்டாக ஒரு சேஞ்சஸ் தான் தெரியும். மில்லியன் கலர்ஸ் வருங்க, 1 பில்லியன் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க சரியா? அப்படி பார்த்தா ஷாமியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் என்ன போட்டிருப்பாங்கன்னா இப்போ இதுலையும் கூட 68 பில்லியன் கலர்ஸ் இவங்க எப்பயுமே சரியா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சைனீஸ் நிறைய இது வந்து அப்படிதான் இருக்கும். எல்லாம் 1 பில்லியன் தான். இதுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன், அதுக்கு தான் 1 பில்லியன் கலர்ஸுங்கிறதுலயே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்போவோட Find X2 Pro யூஸ் பண்ணேன். கிரேசி ஃபோன் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்கு. என்னால் அந்த டேட்டாவை மறக்கவே முடியல. ஆஸ்பால்ட் 8 விளையாண்டேன். அந்த ஏரியா அந்த ட்ராக்கோட பேர் டீல ஆரம்பிக்கும், அந்த ஃபாண்ட் ஒரு 3Dல வரும், அதோட ஷேடோ அந்த கலர்ஸ்லாம் அப்படி இன்னும் மைண்ட்ல இருக்கு சரியா? அந்த பேர் மட்டும் தான் மறந்துருக்கேன் பாரு, அந்த டீல ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அந்த ட்ராக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இது வந்து அப்படியே நான் இந்த பக்கம் Find X2 Pro விளாடுறேன், அந்த பக்கம் OnePlus 8 Pro விளாடுறேன். ரெண்டுமே 1 பில்லியன் கலர் தானே, ஏன் வித்தியாசமா இருக்கு, OnePlusல ஏன் கேவலமா இருக்கு அப்படி இருந்தது. இந்த கலர்ஸ் அங்கே வரவே இல்லை, கலரும் வரல, இந்த அளவுக்கு கிராஃபிக் ஃபேக்டர்ஸும் வரல, ஆனால் ரெண்டும் ஒரே ப்ராசரும் கூட. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னடான்னு போயிட்டு அப்புறம் பேஜில் படிச்சு பார்க்குறேன், ஓப்போ பேஜில் என்ன போட்டுருக்கேன் 1 பில்லியன் கலர் போட்டு போயிட்டான் ஓப்போட Find X2 Pro. நம்ம ஊரில் லான்ச் வேற ஆளுங்க அந்த ஃபோனு, நம்ம ஊரில் X2 மட்டும் தான் லான்ச் ஆச்சு. அந்த டைம் தான் கோவிட், கரெக்டாக கோவிட் அப்போ தான் ஆரம்பிச்சது. அந்த டைம்ல தான் கோவிட் ஆரம்பிச்சு லாக்டவுன்லாம் வரப்போகுது, அதனால X2 Pro ஸ்கிப்பே பண்ணிட்டாங்க. ஆமா, அதுக்கு எப்படி அதெல்லாம் லான்ச் பண்ணா நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாதான் அதெல்லாம் விற்கும். 1 லட்ச ரூபா கிட்ட ஃபோன் வந்ததுன்னா பின்ன இருக்கும் 70,000 80,000 வந்து அப்பயே. ஆமா, ஸோ அதுல வந்து உனக்கு 5x ஆப்டிகல் ஜூம்லாம் அவன் செத்துக்கிட்டு இருக்கான், ஆத்துல அவன் செத்துக்கிட்டு இருக்கான், நீ நலமான விசாரிக்கிற அப்படியே. அதனால என்னாச்சு, ஸ்கிப் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல, நிறுத்திட்டாங்க. நான் ஒன்று OnePlus சைட்ல போய் பார்க்குறேன், 1 பில்லியன் கலர்னு போட்டுருந்தான், ஸ்டார் போட்டுருந்தான். ஸ்டார் போட்டு கீழே அப்படி தள்ளிட்டே போறேன், 1 பில்லியன் கலர் மாதிரி. டேய், அதான் அந்த 16 மில்லியனை வந்து இது பண்ணி காட்டுமா, அப்ஸ்கேல் பண்ண மாதிரி காட்டுமா கலர்ஸ். ஆனா யூசுவலா இவனும் அதானே சொல்லிட்டு இருக்கான். சாம்சங் பேனல் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அது இப்போ இது 8 பிட் இருந்தாலும் இப்போ என்ன அசிங்கமா இருக்கு, இவனோட கேலிபிரேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ அதுல இவனுங்களதுலயே என்னன்னா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு.
ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2K கண்டென்ட் கூட 4K அப்ஸ்கேல் பண்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது எதுல ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா S24+ அண்ட் அபோவ்ல ஒர்க் ஆகும். ஓகே, S24+, S24 Ultra, S25+, S25 Ultra, S26+, S26 Ultra. ஏன்னா அதுல தான் Quad HD பேனல் உண்டு. ஆமா ஆமா, அதுல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுது, எப்பயும் இருக்கிற அதே ட்ரெடிஷனல் ஃபேக்டர்ஸ் தான். 8 பிட் இருந்தாலும் 10 பிட் மாதிரியான ஒரு ஃபீலை மிமிக் பண்ண முடியுங்கிறது தான் அங்கே மேட்ரு. இவனுக்கு 10 பிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுனால தான் பிரச்சனையாச்சு. ஒரே கோளாறுறானா. ஆனா பிராண்ட் வந்து வெப்சைட்ல போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மில்லியன் தான் அவன் போட்டிருக்கான். சாம்சங் வந்து இந்த பக்கம் எதுவும் மிஸ்டேக் பண்ணல. நடுவில் இந்த மிடில் மேன்ஸ் அந்த பண்ண குறைகள் தான். நான் தான் சொல்லியிருக்கேன் மிடில் மேன் என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஐயா நீங்க செவ்வாய் கிரகத்திலே இருக்கீங்கன்னு நான் சொல்ல வைக்கிறேன் ஐயா, என்ன மட்டும் கவனிச்சுக்கோங்க. அதுதான் வந்து கோளாறு ஆயிடுச்சு. அந்த கம்யூனிகேஷன் எரர்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட சொல்லலாம். சரி பார்ப்போம். ரியல் டைம்ல யாராவது S26 Ultra வாங்குவாங்க, வாங்கிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லும்போது நமக்கு தெரியும் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது. இப்போதைக்கு பார்ப்போம். சரிங்க. ஸோ அடுத்து என்னது, புரட்சி வருகிறது. Z11X iQலேருந்து Z11X வருதுங்க. அதே 7400. சரி ஓகே. என்ன பேட்டரி பெருசா இருக்கு. சரி ஓகே. Z10X வந்து 7400. Z11X வந்து உங்களுக்கு 7400 Dimensity-யோட வருதுங்க. சரி பொறு, ஜியோ யூசர் கிடையாது சரியா, அதை மட்டும் முதல்ல சொல்லிடுறோம். 7400 பேஸ் பண்ண ஒரு ஃபோனை நம்ம கௌதம் யூஸ் பண்ணிட்டு ஜாலியா இருந்தாரு. என்னது பவர் பேக்டு எம்ஏஹெச் இல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா என்னாச்சுன்னா இவனுங்க அதுக்கு 7400 எம்ஏஹெச்சும் கொடுத்துருக்கலாம்ல, செமையா இருக்கும்ல. நல்லா இருக்கும் 7400. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா 7400 ப்ராசஸர், 7400 பேட்டரி, இன்னொரு 7400க்கு ஏதாவது சமாளிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக பண்ணிருக்கலாம். பட் ஓகே, சைனாலே தான் கொடுத்தாங்க, அதுதான் இங்க வியாபாரம் பண்றோம். அது ஒன்று என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா, ஒரு 2 12 MB போட்டுருக்கலாம். ஃப்ரண்ட்ல செல்ஃபி ஒரு 12, அல்ட்ரா வைட் ஒரு 12, 50 MB பிரைமரி எல்லாத்தையும் கூட்டினா அது ஒரு 74. அவ்வளவுதான். 74 பாருங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆள்லாம் உங்க கூட வச்சுங்க. ஆனா இன்னொரு 12 MB போட்டா நாங்க அழுதுருவோன்றதுக்காக தான் 50 MB பிரைமரி மட்டும் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல என்னெல்லாம் தெரியல. LCD டிஸ்பிளே 120Hz refresh rate. மார்ச் 12 லான்ச் ஆகும். 120 இருக்காது, 144 இருக்கும். அப்படியே 144. ஆமா, இந்த 7400 தாங்கும் 144. பட் ஆனா தெரியல இதுல 120 போட்டு பாப்போம். இல்ல எல்லாமே என்ன லீக் தானே, போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு கூட தெரியும் அடுத்த வருஷம்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. இந்த வருஷம் கடைசியில் நீங்க நல்லா பாருங்க, Snapdragon 8 Elite Gen 6 வருதா இல்லைன்னு மட்டும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா வரும். அதே மாதிரி S27 Ultra, அப்புறம் iPhone 18 ஃபார் கேலக்ஸில வரும். யா ஆஃப் கோர்ஸ் இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் iPhone 18 20ன்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓப்போல தாங்க பெசலே இல்லாம ஃபைண்ட் ஃபோல்ட் தான், அத ஃபைண்ட் N6 கிரீஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி அப்படியே தேய்ச்சலாம் காட்டிட்டு இருந்தாங்க. இல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்றேன்டா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயும் வந்து கிரீஸ் இனிஷியலா இருக்க மாட்டேங்குது. போக போக என்ன ஆகுதுன்னா கிரீஸ் பொறுமையா முளைக்குது. அங்க ஒரு பாலம் இருக்கும். ஆமா, அடுத்து என்ன ஆயிடுதுன்னா இவங்க எப்படி பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது, குறை சொல்ல வரல, இது வந்து ஒரு அலர்ட். அப்ப கிரீஸே வராதான்னு வந்து ப்ரூஃப் எப்ப கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, போன் வாங்கி ஒரு 4-5 மாசத்துக்கும் வரல. அவங்க சொல்லுவாங்க ஆனா 1 lakh டைம் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணுவாங்க. பட் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரியான போன்ஸை யாராவது யூசர் இருந்தாங்கன்னா 2-3 தடவைக்கு மேல ஓப்பன். எனக்கு ஒருத்தர் தெரியும், அஸ்வத் ப்ரோன்னு ஒருத்தர் இருந்தாரு. ப்ரோ எப்போ ப்ரோ ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, எப்படி இருக்கும் பெரிய ஸ்க்ரீனில்? ஆட பாப்பா நான் அதை ஓப்பன் பண்ணுறதே இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டு தான் எப்பயுமே யூஸ் பண்ணியிருக்கேன், அதை மறந்தேட்டேன் அப்படின்ட்டார். அவர் அதை மறந்தனால மூடியதுனால அந்த ஃபோனு உள்ள இருக்க டிஸ்பிளே போயிடுச்சுல, உள்ள இருக்க டிஸ்பிளே போயிடுச்சு, ஏதோ பெண்டா இருந்ததுன்னாங்க. சரி, ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சரியா. மொத்தம் இதெல்லாம் வரட்டும், நம்ம பார்ப்போம். மோட்டோரோலா கிராஃபின் OS இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஃபைனலாக நாங்கள் சொல்ல வந்தது என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தா டேக்டு ப்ராடக்ட்ஸ், இதுல நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணாலும் அங்க பார்த்துட்டு நீங்க பேசுனாண்டா இல்லைங்க, அங்க ஒருத்தர் திரும்புறாங்க. நேரம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இல்ல உன் வீடியோ பாக்குறதே பெரிய விஷயம், நான் இப்ப காதுல கேட்டுட்டு வேற இருக்கேன், நான் திரும்பாம வேற அதை கேட்கணுமா என்ன அப்படிதான் நினைப்பாங்க. சரி அண்ணன் பேசிட்டு இருக்காரு அடிவா, அதான் இந்த வடிவேலு, நீங்க 2 பேரும் இருக்கும்போது என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாதுடா, நீங்க தான் பண்ணுவீங்க, அதானே இப்ப கொடுத்துருவானா. அதேதான், இதுதான் இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு இல்லை. சரி ஓகேங்க, ஃபேக்ட் சொல்றேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, கீழே டேக் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வாங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா. அதே மாதிரி இப்போ அமேசான் அஃபிலியேட்டுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. அந்த குரூப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சேனலில் வந்து லிங்க்ஸ் போஸ்ட் ஆகும், குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் கீழே வரும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களே என்ன பண்ணலாம்னா, டிஸ்கஷன் குரூப்பில் ப்ரோ நான் இதை அப்சர்வ் பண்ணேன், இந்த ப்ராடக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இதை நம்ம மக்களுக்கு வேணா சஜஸ்ட் பண்ணுங்க அப்படி நீங்களே சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அதை வெரிஃபை பண்ணிட்டு என்னன்னா, செல்லரை மட்டும் வெரிஃபை பண்ணிட்டா நம்ம யாருனாலும் அதை சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த குரூப்ல அதை நம்ம போஸ்ட் பண்ண முடியும். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் நாள்ல என்ன பண்ணலாம்னா, அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போடலாம். நல்ல ப்ராடக்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா சரியா, அந்த அடிப்படையில் கொண்டு போகலாம். ஸோ இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்குங்க. ஸோ அதை அவங்க கூட கன்வே பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி அந்த சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா நம்ம யூடியூப்ல ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் இருக்கு, அது மூலியமா ஒரு சில பேர் பர்ச்சேஸ் பண்றீங்க, சந்தோஷம். இதுல என்ன ஜோக்குன்னா, ஃப்ளிப்கார்ட் தான் எங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்களாம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றீங்க. ஃப்ளிப்கார்ட் தான் என்ன துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, கிளிக் பண்ணா ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் கூட்டு போயிட்டு இருக்கான். மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்ல உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
இப்போ எல்லா ஃபோனுமே ப்ரைஸ் ஹைக் தான் ஆகுது. ம். ஒன்று ரெண்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து ஹைலைட் எனக்கு பண்ணுறோம். தெரிஞ்சு இப்போதைக்கு மோட்டோல குறைஞ்சிருக்கு. நம்ம அது என்னன்றதை ஹைலைட் பண்ணுவோம்ல. ஆமாம் எல்லா டீல்ஸையும் நாங்கள் கவர் பண்ணுறோம். அதை நாங்கள் ஹைலைட் பண்ணி உங்களுக்காக சொல்லியிருப்போம், ம் சொல்லவும் செய்வோம். எக்ஸாக்ட்லி. எஸ் ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் சிவபரணி சிவசர்க்கே பார்க்கலாம். பார்க்கலாம். பாய். டீல்ஸ் குரூப்புக்குள்ள வாடாங்கிற வாடாவா? வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வயசு 65ரா? சாரி சார், வாங்க வெல்கம் டு நம்ம கம்யூனிட்டியில் என்னென்ன ஏஜ்ல எல்லாம் ஆள் இருக்காங்கன்னு தெரியுமா? இல்லைங்க, நான் உங்க பிரதிநிதியா பேசுனேன். என்ன அடி வாங்க வைக்கிறதுக்கு தான் எல்லாம் பண்றீங்க. ஆண்டவரோட பிரதிபலிப்பு தாங்க. இங்க பாருங்க, பேசலங்க. பிரதிபலிப்புல ஒரு ஒளியும் இல்லை அப்படின்னு நான் எப்படி பேசணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. பாப்போம்.